நம்ம எல்லாம் எங்க போறோம்? ஷாப்பிங் போறோம். See you in Chickpet. Bye bye. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யாஸ் கிச்சன். நாமங்க ஆனுவல் டே பர்ச்சேசிங் ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரஷ்ஷு தாங்க நாங்கள் கிளம்பும்போதே. இந்த டைமும் நாங்கள் போகிறப்போ இடம் இல்லை, எங்களுக்கு வரும்போதும் இடம் இல்லை. ஸோ ஸ்டாண்டிங் தான். செம்ம ரஷ்ஷுங்க. ரஷ்ஷுனா என்ன கேட்குறீங்க? பக்கத்தில் நடந்துட்டு போயிட்டுருக்கவங்க நம்ம கூட வந்தவங்களா இல்லை வேறவங்களான்னு தெரியாத அளவுக்கு கூட ரஷ்ஷு. இங்கே பாருங்கள், இது வந்து மெஜஸ்டிக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு. இது காமன். இங்கே தான் வந்து இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி போகிறது எல்லாமே வந்து இங்கே தான். ஸோ இங்கே எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேன்னு கிடையாது. ப்ளஸ் நாங்கள் போனது வேறு சாட்டர்டேங்க. சிக்பேட்லேயும் வந்துட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப கூட்டம் தான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் இருந்தீங்கன்னா சிக்பேட் போய் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லா பேசி வாங்கணுங்க. பேசி வாங்கினா தான் கிடைக்கும். ஸோ போனோடனே நாங்கள் டைரெக்டாக ஹோட்டலுக்கு தான் போனோம். ஸோ லன்ச்சு முடிக்கணும் இல்லைங்களா? ஸோ லன்ச் முடிக்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் கூட்டம். ஸோ இதெல்லாம் வந்து கீழே அந்த கடையில் வந்து கீழே இருந்தவங்க. கீழேயும் பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போனவங்க. ஸோ அங்கே வந்து மீல்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மீல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ போயிட்டு ஒரு வழியாக இடம் கிடச்சி உள்ளே போயிட்டோங்க. ஸோ அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் சிக்பேட் போனீங்கன்னா ராகவேந்திரா ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கே. ஸோ நாங்கள் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது மீல்ஸில் என்னென்ன வந்ததுன்னு அப்படின்னா 3 பூரி, அது பாலக் பூரி, அப்புறம் அப்பளம், பொரியல், பாயாசம், சாம்பார், மோர் குழம்பு, தயிர் எல்லாமே வந்ததுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சட்னி, ஊறுகாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கடைக்குள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஷாப்பு. ஸோ எல்லோரும் அந்த கடையில் இந்த கடையிலையே கிடச்சிடணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் உள்ளே வந்தோம். ஆனால் அங்கே கிடைக்கலைங்க. ஸோ நாங்கள் பார்த்தது வந்துட்டு அங்கே வந்து எல்லாமே ஹெவியாக லெஹங்காவாக இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவை வந்து கவுன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இது தான். பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருந்தது. ஆனால் ஒயின் கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ எங்கள் மேம் ட்ரை பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது. பட் ரொம்ப ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனுவல் டே அப்போ பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை எடுக்கலைங்க. ஸோ வேறு கடையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். மேக்ஸிமம் இங்கே எல்லா கடையிலையுமே வந்து லெஹங்கா தான் காட்டினாங்க. லெஹங்கா தான். எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் லெஹங்கா தான். அதுவும் குழந்தைகளுக்கு, பொன் குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. பசங்களை விட அங்கே எல்லா கடையிலுமே மோஸ்ட்டாக பொண்ணு பசங்களுக்கு தான் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்து மேரேஜுக்கு வாங்க வந்தவங்க நிறைய பேர். நாங்கள் போன கடையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேரேஜுக்கு தான் வாங்க வந்திருந்தாங்க. ஸோ இது செகண்ட் ஷாப்பு. செகண்ட் ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா இது பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜம்கியாக இருந்தது. ஸோ எல்லாமே கண்ணுலலாம் போய் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அதுவும் விட்டுட்டோம். ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு கடைக்கு போனோங்க. இங்கே செட் ஆகிடும்னு நினச்சி போனோம். இங்கே ஒரு 3 ட்ரெஸ் பார்த்தோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம். இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதிலே க்ரீன், பர்பிள் 2 இருந்தது. 2மே ட்ரை பண்ணி பார்த்தோங்க. ஸோ 2மே ஒரு சிலருக்கு செட் ஆச்சு, ஒரு சிலருக்கு சூட்டபிள் ஆகலை. ஸோ ஃபைனலாக வந்து அந்த வயலட் கலர் தாங்க எடுத்தோம். ரொம்ப டார்க் வயலட். ஆனால் வந்து எல்லாருக்குமே சூட் ஆச்சு. இது வந்து பிரேம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த பர்பிள் கலர் வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக அது தாங்க எடுத்தோம். ஒரு வழியாக இந்த டைம் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணது. இதுதான் எங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நாங்கள் ஆனுவல் டேக்கு இது தான் வியர் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஆனுவல் டே வீடியோ வருங்க. லாஸ்ட் டைம் என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் போடுறேன்னு சொல்லிட்டு போடல. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக எங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள். நாங்களும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கும் மழை நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ சீக்கிரமாக முடிச்சனால சீக்கிரமாக வந்தாச்சு. சரி இன்னும் டைம் இருந்தது. சரி வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பக்கத்தில் இந்திரா நகரில் வந்துட்டு கார்னர் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குங்க. ஐஸ்கிரீம் ஷாப் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அதுதான் ஃபஸ்ட் டைம் தான் போயிருந்தேன். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன சந்தோஷம்தாங்க. நமக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு மெமரிஸ் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த டே போச்சுங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம அங்கே போகணும், இங்கே போகணுன்ட்டு இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே போதும். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் மெமரிலாம் வந்துட்டு போச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்னெல்லாம் மெமரி வருதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.